ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ வேஸ். இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளாக எக் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக் கிரேவிக்கு நான் 4 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வைக்கும்போது உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். எக்குக்கு மசாலா கோட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஃப்ரையிங் பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாம் சேர்த்துட்டு எக்கு ஃப்ரண்ட்டில் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பக்கமும் அதை உள்ளே சேர்த்து நல்லா கோட் பண்ணிடலாம் மசாலாவோட. அவ்வளோதான், ரெடி. இதை எடுத்து ஒரு சைடில் வச்சிடலாம். அதே ஃப்ரையிங் பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் பொரியட்டும். ஜீரகம் பொரிஞ்சதும் பச்சை மிளகாவும் ஒரு 1/2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இது பெரிய சைஸ் ஆனியன்ன்றதுனால நான் 1/2 மட்டும் எடுத்திருக்கேன். கூடவே கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போது நான் 4 தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன தக்காளியாக இருந்துச்சு, அதனால் 4 எடுத்திருக்கேன். பெருசுன்னா 3 போதும். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய் தூள் சேர்த்ததுனால தனியாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். மசாலாலாம் நல்லா தண்ணி வற்றி நல்லா வந்துருச்சு. இப்போது நம்ம எக்கை உள்ளே சேர்த்துக்கலாம். எக்கை உள்ளே சேர்த்துட்டு கூடவே நான் ஜீரகத்தையும் பெப்பரையும் இடித்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கிறேன் உள்ளார. அது போலவே கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் க்ரஷ் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி. எக்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. வெஜிடேரியனாக இருந்தால் கூட அவங்களுக்கு எக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் இந்த டைப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஈஸி. இது சப்பாத்தி, ரைஸுக்கு கூட சாப்பிட்லாம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.